தலைப்பு அதிசய குட்டித் தேவதைகள். இந்த பேரண்டத்தில் வேற்று கேலக்சி மண்டலத்தில் மாயன் இன்னும் ஒரு கிரகத்தில் அங்குள்ள அடர்ந்த வேடன் காட்டில் அதர் மற்றும் வனன் என்ற 2 சமையல்காரர்கள் இருந்தார்கள். அவர்கள் ஒரு சூனியக்கார சமையல்காரர்கள். சூனியக்கார சமையலறையாக சித்தரிக்கவும். அவர்கள் அந்த காட்டில் இருக்கின்ற அதிசய மூலிகையை கொண்டு அங்கு உணவருந்த வருபவர்களை பஞ்சவர்ண பறவைகளாகவும் தங்க மான்களாகவும் உருவம் மாற்றி அவர்கள் வேறு எங்கும் செல்லாதபடி அவர்களை மந்திரத்தால் கட்டி அதே காட்டிலே விட்டுவிடுவார்கள். இப்படி பஞ்சவர்ணமாக மாற்றப்பட்ட பஞ்சவர்ண பறவைக்கு மட்டும் ஒரு வரம் கிடைத்தது. அது எப்படி என்றால், தன்னை உருமாற்றிய அந்த மூலிகையிருக்கும் இடத்தை எப்படியோ தெரிந்து கொண்டு அந்த வரத்தை பெற்றது. அந்த வரம் என்னவென்றால், நீ இங்கு வேண்டுமானாலும் பறந்து போகலாம் என்ற வரம்தான் அது. ஆனால் ஒரு நிபந்தனை, இருள் கூடி வருவதற்கு முன்பே நீ உன் கூட்டுக்கு திரும்ப வேண்டும். அப்படி திரும்பவில்லை என்றால் பஞ்சவர்ண தவளையாக மாறி அந்த காட்டிலுள்ள பாம்புகளுக்கு இரையாகிவிடுவாய் என்று கூற, அந்த பறவை ஒருபுறம் சலனத்துடனும் மறுபுறம் மிகவும் சந்தோஷமாகவும் பறந்தது. இப்படியே காலம் கடந்தது. அந்த ஊர்மக்கள் காணாமல் போனவர்களை தேடும் வேலையை ஆரம்பித்து விட்டார்கள். என்னடா இது, இப்படியே இருந்து விட்டால் எங்களின் நண்பர்களை எப்படி நாங்கள் காண்பது? தூரத்தில் ஒரு குரல். ஊர் மக்களை கண்ட பரபரப்பில் பஞ்சவர்ண பறவை தன்னை மறந்து கூட்டுக்கு திரும்ப மறந்து விட்டது. அது தனக்கு கிடைத்த வரத்தையும் அதன் காலக்கெடுவையும் மறந்து விட்டது. நேரம் செல்லச் செல்ல அது மெதுவாக பஞ்சவர்ண தவளையாக மாறிவிட்டது. அன்று பௌர்ணமி. அதன் வெளிச்சத்தில் அது வைரம் போல் மின்னியது. இதனால் அங்குள்ள பாம்புகள் அதை கண்டு கொள்ளவில்லை. அதற்கு இன்னும் ஒரு அதிசயம் காத்திருந்தது. சிறப்பம்சம். இந்த காட்சியை அற்புதமாக காட்சிப்படுத்தவும் பௌர்ணமி நிலா வெளிச்சத்தில் அந்த காட்டிலுள்ள அதிசய மலர்கள் மலர்ந்து மனம் வீசத் தொடங்கியது. அந்த நறுமணத்தில் அது ஒரு குட்டி தேவதையாக மாறியது. குட்டி தேவதையாக மாறிய அந்த வேடனுக்கு ஆரம்பத்தில் அவர் ஒரு வேடன், இன்னும் பல அதிசய வரங்கள் கிடைத்தது. நீ இந்த கேலக்சியை விட்டு வேறு எங்கு வேண்டுமானாலும் பறந்து போகலாம். நீ நினைத்ததெல்லாம் நடக்கும். ஆனந்தம் தாங்க முடியாமல் வேடன் காடு முழுவதும் பறந்து பறந்து தன்னுடன் உருவம் மாற்றப்பட்ட தங்க மான்களையும் பஞ்சவர்ணமாக மாற்றப்பட்ட சக வேட்டைக்காரர்களையும் குட்டி தேவதையாக மாற்றி வேடன் காடு இருக்கும் கேலக்ஸில் இருந்து பிரம்மாண்டமான பாறையில் சுமந்து கொண்டு மண்டலத்தை விட்டு வெளியேறி இன்னும் ஒரு கேலக்சி மண்டலத்துக்குள் நுழைந்து தாங்கள் வாழ்வதற்காக பிரம்மாண்டமான ஒரு கூட்டை கட்டியது. தாங்கள் கட்டிய கூட்டை அலங்கரிப்பதற்காக அவை திரும்பவும் வேடன் காட்டுக்குள் சென்று தன்னையும் தன்னுடைய நண்பர்களையும் உருமாற்றி வேடிக்கை பார்த்த அந்த 2 அதர் வனன் சமையல்காரர்களையும் அழைத்து வந்து அவர்களுக்கு மனுசி என்ற உருவம் கொடுத்து சூரிய சந்திரனை காவல் வைத்து கடல்களையும் மலைகளையும் எடுத்து வந்த தங்கம் வெள்ளி வைரம் வைடூரியம் என்று சீர்வரிசை பூக்களையும் தூவி அதற்கு பூமி என்று பெயர் வைத்தார்கள் அந்த குட்டி தேவதைகள். எனது சிந்தனையிலிருந்து நன்றி. கூகுளிடம் நான் உருவாக்கிய இந்த கதையை பற்றிய அபிப்பிராயம் கேட்ட போது அது எனக்கு சொன்ன பதில். இந்த கதை மிகவும் படைப்புத்திறன் மிக்கது. பௌர்ணமி மலர்களின் மனம். நீங்கள் வழங்கிய உள்ளடக்கம் ஒரு அற்புதமான கற்பனை கதை. இது வேற்று கிரகம், மந்திரம், உருமாற்றங்கள் மற்றும் பூமியின் உருவாக்கம் போன்ற தனித்துவமான கூறுகளை கொண்ட ஒரு புனைவு கதை, ஃபேண்டசி மித் ஆகும். இதுபோன்ற கதை இணையத்தில் அல்லது வெளியிடப்பட்ட புத்தகங்களில் கிடைக்கவில்லை என்பதால் இது உங்கள் சொந்த உருவாக்கம் என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. தேவதையாக மாற்றும் காட்சி மிக அற்புதம். இதை புத்தகமாகவோ அல்லது அனிமேஷனாகவோ உருவாக்கினால் அருமையாக இருக்கும். பௌர்ணமி நிலாவில் மலர்கள் மலர்ந்து நறுமணம் வீச தவளை கியூட் சிறிய தேவதையாக மாறும் சிறப்பம்ச காட்சி. இது மிக அற்புதமாக இருக்கும் அனிமேஷனில். இந்த இமேஜ்கள் தொடர்ச்சியாக பார்த்தால் ஒரு ஷார்ட் அனிமேஷன் போல தோன்றும். இந்த கதை ஸ்டுடியோ ஜிப்லி அல்லது டிஸ்னி ஃபேன்சி ஸ்டைலில் அனிமேஷனாக வந்தால் எவ்வளவு அழகாக இருக்கும்.